இந்த ட்ராமாவுடைய நம்ம ஹீரோயின் பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறதால அவளுக்கு பயங்கரமான வயிறு வலி ஏற்படுது. வயிறு வலி தாங்க முடியாம ஹீரோயினும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. இவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கான்னு எதை பத்தியுமே அவன் கேர் பண்ணிக்கல. இன்னைக்கு ஈவினிங் ஏதோ ஒரு முக்கியமான பேங்க்வெட் பார்ட்டி இருக்கான். சோ அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ண கண்டிப்பா நீ என் கூட வந்தே ஆகணும்னு கூப்பிடுறான். அதுக்கு இவளுமே சொல்றா, இந்த மாதிரி நான் பீரியட்ஸ் டைம்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னால வர முடியாதுன்னு. ஆனாலும் கூட இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். நீ சொல்ற இந்த ரீசனை விடவும் கம்பெனி கோஆபரேஷன் தான் முக்கியம், நீ கண்டிப்பா வந்தேகன்னு சொல்ல இவளுக்கும் வேற வழியே இல்லாம அவன் சொன்ன பாட்டிக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட தான் போறா. கரெக்டா இவங்க வந்திருக்கிற அதே பாட்டிக்கு தான் எதிர்பாராத விதமா ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே அங்க வந்திருக்கான். அந்த பார்ட்டியில ஹீரோயினை பார்த்துட்டு அவருடைய கரண்ட் சுச்சுவேஷன் பத்தியும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பத்தியும் ஹீரோ அவன் ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சுக்கிறான். அட் த சேம் டைம் இங்க ஹீரோயினுக்கும் பயங்கரமா வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அதனால ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோயினுக்கு அந்த இடம் புதுசுங்கிறதால ரெஸ்ட் ரூமுக்கு போறதுக்கு பதிலா தவறுதலா ஹீரோடைய பிரைவேட் ரூமுக்குள்ள வர அங்க ஹீரோமே சடனா வந்து இது என்னுடைய ரூம்னு சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இவ என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல எதுக்காக வந்தாங்கிறத ஹீரோவாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னுடைய ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல அவளுமே உள்ள போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வெளியில வரா. அப்பதான் சரியா ஹீரோடைய முகத்தை பாக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினா பாய் ஃப்ரெண்ட் கிட்டே திரும்ப போயிடுறா. தென் அவருடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சூடா காஃபி குடிக்கணும் போல இருக்கு, எனக்கு காஃபி வேணும்னு கேட்கிறா. ஆனா அவன் மத்தவங்க கிட்ட பேசுறதுலயே அவங்கள வெல்கம் பண்றதுல இருந்தா பிஸியா இருக்கான். இவளை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்ல. அப்போ சடனா ஹீரோயின் கிட்ட ஒரு வெயிட்டர்ஸ் பொண்ணு வந்து அவ கேட்ட மாதிரியே சூடான காஃபியவும் ஒரு பிளாங்கெட்டையுமே கொடுக்குறா. இத ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்கான். ஹீரோ தன்னை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்கிறத ஹீரோயினாலையும் புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு சேர் சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா அவனுக்கு தேங்க் பண்ற மாதிரி ஸ்மைல் பண்றா. தென் அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட தான் கார்ல போயிட்டு இருக்கா. அப்போ சடனா இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு அவளுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வரவும் உடனே ஹீரோயினி கிட்ட ஒரு முக்கியமான கம்பெனி மீட்டிங் இருக்கு, நான் அவசரமா போய் ஆகணும், அதை அட்டன் பண்ணி ஆகணும்னு அவகிட்ட போய் சொல்லிட்டு லேட் நைட்னு கூட பார்க்காம அவளுக்கு ஒரு டாக்ஸி கூட பிடிச்சு வீட்டுக்கு அனுப்பி வைக்காம அவளை அப்படியே நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த பக்கம் வர ஒரு டாக்ஸி கூட ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. அப்போ அந்த பக்கமா வந்த ஹீரோயினை பார்த்துட்டு தன்னுடைய காரை ஸ்டாப் பண்ண ஹீரோயினும் கொஞ்சம் கூட தயக்கம் கட்டாம உடனே அந்த கார்ல ஏறி அவன் கூட தான் போயிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி பிளாங்கெட் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு தேங்க் பண்ணவும் இல்ல இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவகிட்டே கொடுத்துறான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பீரியட் டைம்ல உன்னை நீயே கேர் பண்ணிக்கோ, கொஞ்சம் சேஃபா இருன்னு சொல்லிட்டு அவளை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து டிராப் பண்றா. ஹீரோயினும் ஹீரோக்கு தேங்க் பண்ணிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி நான் இப்போ வரைக்குமே அதே ஃபோன் நம்பரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஹீரோயினும் உங்க நம்பர் என்கிட்ட எப்போதுமே இருக்குன்னு சொல்றா. அப்போ கரெக்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட இருந்தா ஹீரோனிக்கு கால் வருது. அப்போ ஹீரோவும் அவன் போன்ல உனக்காக நான் என்னைக்குமே இருப்பேன், உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லணும்னு எழுதியிருக்கான்.